தமிழகத்தின் 14வது முதல்வராக பதவியேற்றார் விஜய். இதற்கான விழா இன்று காலை 10 மணிக்கு சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. கவர்னர் விஜய்க்கு பதவியேற்பு செய்து வைத்த நிலையில் 8 பேருக்கு புதியதாக அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. இந்த பதவியேற்பு விழாவில் பிரபலங்கள் பலர் கலந்து கொண்ட நிலையில் திமுகவை சேர்ந்த யாரும் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினோ அவரது அமைச்சரக சகாக்களோ கலந்து கொள்ளாத நிலையில் அதிமுக சார்பிலும் எடப்பாடி பழனிசாமி உட்பட யாரும் கலந்து கொள்ளாதது பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது. திமுகவின் முக்கிய எந்த விழா இருந்தாலும் யாராவது ஒருவர் அவர்கள் சார்பாக கலந்து கொள்ளும் நிலையில் இந்த விழாவை புறக்கணித்திருப்பது விஜய்க்கும் அவர்களுக்கும் உள்ள இடைவெளியை காட்டுகிறது. ஆனால் அதிமுகவும் புறக்கணித்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம்.